Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 10 மாதங்கள் தேவன் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆமென். ஆமென். எத்தனையோ நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நம் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இருக்கிறார். நமக்கு ஒரு குறைவும் இன்றி நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நமக்கு இந்த புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கும் பொழுது ஆடுகள் எதற்கும் கவலை இல்லை. ஆமென். ஏன்னா நம்ம கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை சார்ந்தே வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் நாம் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். யோவான் 12வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் சொல்றார், 26வது வசனத்தில் சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் இருக்கிற இடத்துல நாம இருப்போம். ஆமென். இந்த 11வது மாதத்துல துவக்கத்துல நம்ம தேவனையே சார்ந்து தேவனோடு கூட நம்ம இருந்து அவரை நாம் பின்பற்ற கடவுள். அவருடைய வேத வசனங்களுக்கு நாம் செவியை சார்க்க வேண்டும். சரிங்களா? இப்பொழுது இந்த புதிய இந்த மாதத்தில் ஆராதனை துவக்கத்தில் அன்பு சகோதரி வந்து ஜெபம் செய்து இந்த ஆராதனையை துவக்கி வைப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து 7 சபைகள் மத்தியில் உலாவுகிற தேவன் இந்த நாளில் நம் சபையிலும் உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஆமென். அன்பு சகோதரி வந்து இந்த ஜெபத்தை ஆரம்ப ஜெபத்தை செய்து இந்த ஆராதனையை நாம் துவங்குவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். ஆராதிக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. நாங்கள் ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி வாழ்ந்தவர்களிடத்தில் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, அதை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7 - 9 வசனங்கள். மத்தேயு 15 7 - 9 வசனங்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். இதை ஏசாயாவிலையும் நம்ம வாசிக்க முடியும். ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. அப்போ 2 இடத்திலுமே நம்ம அந்த காரியத்தை பார்க்க முடிகிறது. இங்க தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறார்கள். இங்க ஏசாயாவில் பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு காரியம் நமக்கு நன்றாக புரிகிறது போல இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் எனக்கு பயப்படுகிறார்கள். அந்த பயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் கற்பித்தது போல இல்லை, நான் சொல்லி கொடுத்தது மாதிரி இல்லை, அது மனுஷரால போதிக்கப்பட்டது போல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நாம் கூடி வரும் பொழுதாகட்டும் அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, சமுதாயத்தில் நாம் வேலைக்கு செல்லுகிறதான இடங்களில் எந்த இடத்துல வாழ்கிறதான வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு சில கொள்கைகளை வைத்திருக்கிறோம். அந்த கொள்கைகள் வேதத்தோடு அநேக நேரங்களிலே ஒத்து போகிறதாக இல்லை. அதை நாம் இன்றைக்கும் பார்க்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, தீமையை விட்டு விலகுதல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். மனிதர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறது என்ன? காலையில எழுந்து வேதம் வாசிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பிரேயர் பண்ணிட்டா இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
வாரம் தவறாம ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு, அதாவது அதுவுமே நம்ம சொல்ற ஆலயம்தான், நாம் தான் ஆலயம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், நம்ம கூடி வருகிற இடத்த ஆலயம்னு சொல்லிட்டு ஆலயத்திற்கு வந்தால் அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆனா தீமையெல்லாம் என்ன பண்றோம், தாராளமா செய்றோம், ஏராளமா செய்றோம். ஆனா என்ன சொல்றோம், நாங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள், நாங்களாம் இப்படிதான், எங்க சபையிலெல்லாம் இப்படிதான், எங்க வீட்டிலலாம் இப்படிதான், நான் இதுலலாம் அப்படியே பங்க்சுவலா இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், சொல்லிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அநேக நேரங்களில் பரிசேயர்களை பற்றி வேதத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம சிரிப்போம். இங்கேயும் கூட பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் இவர்களிடத்துல தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார். அவர்களை சொல்லும்போது என்ன இவ்வளோ முட்டாளா இருந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்போம். ஆனால் கொஞ்சம் பொறுமையா நிதானமா அவர்களுடைய குணாதிசயத்தையும் நம்முடைய குணாதிசயத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஏறக்குறைய 80% 90% நமக்கும் அவர்களுக்கும் ஒத்து போகிறதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த காரியத்துல இயேசு கிறிஸ்து சொல்ல வருகிறது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எனக்கு பயப்படுறேன்னு சொல்றீங்க, நீங்க கூடி வருகிறீர்கள், நீங்கள் என்னை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறீர்கள். அது எப்படி இருக்கிறது, உண்மையானதாக இருக்கிறதா, அல்லது மனிதன் போதித்த உபதேசித்த கற்பனைகளாக காணப்படுகிறதா? அப்படி இருக்கும் என்று சொன்னால் அது வீணான ஆராதனை, அது ஒரு வெறுமையான ஆராதனை, அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவினிடத்துல கேட்குறான், எல்லா கற்பனையும் இவ்வளோ கற்பனை இருக்கு, ஆனா இதுல எது பிரதானமானது, எது ஃபர்ஸ்ட், எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னா, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இங்கேயும் நம்ம வாசிக்கிறோம், உதடினால பாடலாம், நம்ம கைகளை கால்களை அசைத்து நம்முடைய உடம்பை உலுக்கி நம்ம என்ன காரியம் வேண்டுமானாலும் செய்யலாம். அது மற்றவர்களுக்கு பார்ப்பதற்கு நாம் உண்மையான ஆராதனை செய்வதற்கு போல காணப்படலாம். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய ஆக்ஷனை, நம்முடைய வார்த்தையை, நம்முடைய செயல்களை மாத்திரம் பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அவர் மனுஷன் பார்க்கிறது போல பார்க்கிறது இல்லை. நாம் கூடி வரும் பொழுதாக இருக்கட்டும், நம்ம எந்த இடத்தில் இருக்கும் பொழுதாக இருக்கட்டும், நம்முடைய இருதயம் அவருக்கு எப்படி இருக்கிறது, நெருங்கி இருக்கிறதா, தூரமாக இருக்கிறதா? நெருங்கி இருந்தால் நம்முடைய ஆராதனையும் அவருக்கு பிரியமானது, இல்லை என்றால் நம்முடைய ஆராதனை, நாம் அவரை தொழுது கொள்ளுகிறேன் என்று சொல்லுவது, நாம் அவரை சேவிக்கிறேன் என்று சொல்லுவது எல்லாம் வெறுமையானதும் வீணானதும் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆகையினாலே நாம் கூடி வந்திருக்கிறோம், நம்முடைய முழு இருதயத்தோடு, நம்முடைய முழு ஆத்துமாவோடு, நம்முடைய முழு மனதோடு அவரை தொழுது சேவிக்கிறவர்களாக, அவரை கனம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். நம்முடைய உதடுகளினால அவரை போற்றுகிறது போல போற்றுகிறவர்களாய் அல்ல, நம்முடைய இருதயத்திலிருந்து உண்மையாய். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் உண்மையானவராக இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் இல்லை. அவர் எதையெல்லாம் சொல்றாரோ அதையெல்லாம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல என்று நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிற எல்லாவற்றையும் செய்கிற தேவன். அப்போ அவருக்கு பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் நம்முடைய உதடுகளினால இல்லை, நம்ம உதடுகளிலிருந்து பிறக்கிற வார்த்தையானது நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் வருகிற வார்த்தையாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் நிறைவினால நாம் அதை சொல்லுகிறவர்களாக செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சித்தம் செய்ய வந்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நம்முடைய விருப்பம் போல, நமக்கு பிரியமானது போல செய்கிறவர்களாக அல்ல, உண்மையாய் நம்முடைய இருதயம் அவருக்கு நெருங்கி இருந்து, நம்முடைய இருதயம் அவருடைய அன்பினாலே நிறைந்திருந்து நாம் அவரை தொழுது சேவிப்போம். இந்த நேரத்தில் நம்மை முழுமையுமாய் அவருடைய கரத்தில் கொடுப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளில நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே,
ஆமாப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்க உம்முடைய பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிறோம். உம்மை தொழுது கொள்ள உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இது ஒரு வீணான காரியமாய் இருக்கக்கூடாது, இது ஒரு வெறுமையான காரியமாய் இருக்க வேண்டாம்ப்பா. அப்பா, நாங்கள் எங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் உம்மை மாத்திரம் தொழுது கொள்ள உதடுகளினால் உம்மை சேருகிறவர்களாய் அல்ல, எங்கள் இருதயத்தால் அப்பா நாங்கள் உம்மை சேருகிறவர்களாய் இருக்க எங்களை ஒரு விசை கூட நீர் பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இந்நாள் வரைக்கும் இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லுகிறதான காரியம் மனுஷன் எங்களுக்கு கற்பித்ததாய் அல்ல, நீர் எங்களுக்கு கற்பித்ததாக இருக்கட்டும். உம்முடைய வேத வசனங்களின்படி உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் உமக்கு பயப்பட அப்பா உண்மையாய் தீமையை விட்டு விலகி உமக்கு பிரியமானவர்களாய் இருக்க நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே அப்பா எங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க, உம்மையே சார்ந்து கொள்ள, உம்மையே அண்டி இருக்க அப்பா உம்மை அண்டி கொண்டிருப்பதே எங்களுக்கு நலம் என்று சொல்லி உம்மை பற்றி கொண்டவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதே அப்பா இருதயத்தின் நிறைவினால் பூரிப்பினால் செய்ய நீர் எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம் கூடி வருகிற இடம் அது சபை கூடி வருதல். நம்ம பழைய ஏற்பாட்டில் ஆலயங்கிற வார்த்தை நிறைய இடத்துல இருக்கும், ஆண்டவரை சொல்லியிருப்பார். புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆலயம் எங்கேயும் நம்ம வாசிக்க மாட்டோம். சபை அப்படிங்கிற வார்த்தை தான் இவங்க வீட்டில் கூடி வருகிற சபை. அதே போல் சபை ஒரு வீடுகளிலும் அவங்க எங்கே கூட முடியுமோ அவங்க கூடினாங்க. அதே போல் பழைய ஏற்பாட்டில் இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக வச்சுக்கணும், பரிசுத்தமாக இந்த இடத்த பார்த்துக்கணும், அசுசியானது உள்ளே வரக்கூடாது, எல்லாம் அந்நிய அக்கினி உள்ளே வரக்கூடாது, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஆண்டவர் சொல்லியிருந்தார். புதிய ஏற்பாட்டில் அதே போல் நாம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறனால சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இது போல் நம்மளை குறித்து, ஏன்னா ஆண்டவர் நமக்குள்ள வாசமாக இருக்கார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். நாம தான் ஆலயமாக இருக்கிறோம். இந்த காலகட்டத்திலையும் அதிகமாக நிறைய பேர் சொல்லும் பொழுது அந்த இடத்த முக்கியத்துவப்படுத்தி இது ஆலயம் ஆலயம் நிறைய பேர் சொல்கிறாங்க. கத்தோலிக்க திருச்சபை வந்து அப்படிதான் ஆலயம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து புரொட்டஸ்டன்ட் வரும்பொழுது இல்லை இது சபை கட்டிடம் தான், நாம தான் ஆலயம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க. கொஞ்ச நாள் அவங்களும் ஆலயம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பெந்தகோஸ்தே வரும்பொழுதும் இல்லை கட்டடம் இல்லை, மக்கள் கூடுகை தான் முக்கியம், அதுதான் நம்ம தான் தேவனுடைய ஆலயம், அதனால எல்லா இடத்துலையும் கூடினாங்க. அவங்களுக்கும் பணம் மக்கள் எல்லாம் செல்வாக்கு வந்தாங்க. இப்போ அவங்களும் கர்த்தர் எங்களை ஆலயம் கட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓடியா காசு கொடுங்க, இந்த இடத்துல தான் கட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்கு பிடிச்சதை சொல்லிட்டு அந்த ஆலயங்கிறத ரொம்ப தவறாக போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி இல்லை. சத்தியம் வசனம் எப்பொழுதும் மாறாது இல்லையா? மனுஷங்க மாறுவாங்க ஒரு காலகட்டத்தில், ஆனால் சத்தியம் மாறாது. நாம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அந்த பாடலை கூட மகிழ்ச்சியோட பாடலாம், நீங்கள் ஃபோனில் கூட எடுத்துக்கோங்க. தேவனின் ஆலயமே அப்படின்னு இருக்கும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே. பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே,
நாமே அவ்வாலயமே. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயம், தேவனின் ஆலயமே, பரிசுத்த பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானார். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானார். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயம், தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயம், பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றுமே. ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றுமே. தேவனின் ஆலயம், தேவனின் ஆலயம், பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. கரை தீரையில்லா சபையாக, கற்புள்ள கன்னிகையை போல, கரை தீரையில்லா சபையாக, கற்புள்ள கன்னிகையை போல, இயேசுவுக்காக ஜீவிப்போம் என்றும் அவர் சித்தம் செய்திடுவோம், மனவாட்டியாகிடுவோம். இயேசுவுக்காக ஜீவிப்போம் என்றும் அவர் சித்தம் செய்திடுவோம், மனவாட்டியாகிடுவோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயம், தேவனின் ஆலயமே, ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் விரைந்திடுதே.
இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் விரைந்திடுதே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம், நாம் மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடுவோம். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம், நாம் மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடுவோம். தேவனின் ஆலயம், தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயம், தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. அல்லேலூயா. நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இன்னொரு பாடல்கள் நம்ம பாடலாம். சிலர் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். ஆனால் நான் என்று சொல்ல ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீங்களே எனக்கெல்லாம் நீர்தானே, என் பேச்சு, என் மூச்சு, என் வெற்றி எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. சொந்த பால் கூட பாடலாம். நாம் நம்மை குறித்து மேன்மை பாராட்டாமல், நம்முடைய கிரியை குறித்து எதை குறித்தும் மேன்மை பாராட்டாமல், தேவனை குறித்தும் அவருடைய அநாதி தீர்மானத்தை குறித்தும் அதேபோல் அவருடைய சிலுவை வெற்றியை குறித்தும் நாம் மேன்மை பாராட்டுவோம். அது ஒன்றே நாம் மேன்மை பாராட்ட, நம்மை நாம் மேன்மை பாராட்டிக்கொள்ள நாம் தகுதியுள்ளவர்கள் அல்ல. அவர் நமக்கு ரட்சித்து கிருபையினால நம்ம ரட்சித்தார், கிருபையினால வரங்களை கொடுக்கிறார், கிருபையினால நம்ம போஷிக்கிற எல்லாமே கிருபை தான். கிருபைனாவே நாம் தகுதி இல்லாதவர்களுக்கு செய்ததுதான் கிருபை. அப்ப எந்த நேரத்திலையும் நம்ம நம்மை குறித்து மேன்மை பாராட்டாமல் ஆண்டவரை குறித்து, கர்த்தரை குறித்து, இயேசுவை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுவோம். இந்த பாடலோடு நம்ம மகிழ்ச்சியோடு பாடலாம். சிலர் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் குதிரை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் குதிரை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு எல்லாம் நீதானே, என் பேச்சும் நீதானே, என் மூச்சும் நீதானே, என் பெருமை நீதானே, என் புகழும் நீதானே, என் வெற்றி நீதானே. எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, என் பேச்சும் நீதானே, என் மூச்சும் நீதானே, என் பெருமை நீதானே, என் புகழும் நீதானே, என் வெற்றி நீதானே. எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே. உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவே, உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவே, உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவே, உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவே. சிலர் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் குதிரை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் குதிரை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, சொல்ல எனக்கு ஒன்றுமே
நீதானே, என் பேச்சும் நீதானே, என் மூச்சும் நீதானே, என் பெருமை நீதானே, என் புகழும் நீதானே, என் வெற்றி நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, என் பேச்சு நீதானே, என் மூச்சும் நீதானே, என் பெருமை நீதானே, என் புகழும் நீதானே, என் வெற்றி நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே. உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவே, உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவே இயேசுவே, உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவே, உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவே. நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கெல்லாம் நீதானே, என் பேச்சும் நீதான், என் மூச்சும் நீதான், என் பெருமை நீதானே, என் புகழும் நீதானே, என் வெற்றி நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, என் பேச்சும் நீதானே, என் மூச்சும் நீதானே, என் பெருமை நீதானே, என் புகழும் நீதானே, என் வெற்றி நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே. உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவே இயேசுவே, உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவே, உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவே, உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவே, உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவே, உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவே. அல்லேலூயா. நம் கர்த்தரை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுவோம். ஒரு ஊழியக்காரர் சொல்லும் பொழுது, சுவிசேஷம் நாம மற்றவர்கள் சொல்றது மாத்திரம் ஒவ்வொரு நாளும் நமக்கு நாம சொல்ல வேண்டிய விஷயம். ஒவ்வொரு நாள் நம்ம சுவிசேஷத்தை நமக்கு சொல்லணும், நம்ம நினைவு கூறணும். ஏன் நினைவு கூறணும் அப்படின்னா, அப்படி நினைவு கூறலன்னா நம்ம எப்பயாவது ஒரு 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 எப்பயாவது ஒரு ஒரு நிலையில என்னால் அப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி உண்மையா இருந்தனால தான், நான் இப்படி நான் இருந்தனால தான், நான் வந்து இவ்வளோ கரெக்டாக இருந்தனால தான் அப்படின்னு நம்ம எப்பயாவது ஏதாவது சொல்லிடுவோம். நான் வந்து நாளைக்கு மரிச்சா பரலோகம் போயிருக்கேன், நான் கரெக்டாக இருந்திருக்கிறேன், நான் தான் நல்லா செஞ்சுட்டேன், நம்ம ஓரளவுக்கு செஞ்சுருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து நம்ம கிரியை சார்ந்துருவோம், நம்மளே மேன்மை பாராட்டிடுவோம். அப்படி இல்லை. ஒரு நாள் சுவிசேஷத்தை நமக்கு பிரசங்கிக்கும், நம்ம நினைவு கூறணும். அப்பதான் இல்லை, கிறிஸ்துவனால தான் நம்ம அங்கே போக போகிறோம். அவர் தான் எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறார், அவர் தான் கிருபை எல்லாவற்றையும் அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சிலுவையில் அந்த கல்லனை குறித்து ஒரு பேசியிருந்தார். இயேசுவோட கூட 2 பேரை அறையப்பட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தன் வந்து அவரை நிந்திக்கிறான், கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்து எங்களையும் ரட்சித்துக்கொள் அப்படின்னு நிந்திக்கிறான். ஆனால் இன்னொருத்தன் அவனை திட்டுறான், நீ சும்மாரு பேசாதன்னு சொல்லிட்டு இயேசுட்ட வந்து, ஆண்டவரே நீங்க இப்படி ராஜ்யத்தில் வரும்பொழுது என்ன நினைத்தருளுங்க தான் சொன்னான். வேற எல்லாம் பெருசாலும் கேட்கல, பெரிய ஜபமே கிடையாது. நிறைய நேரம் நம்ம சொல்லுகிறோம்ல, நீ என்ன இவ்வளோ ஜபம் பண்ற, பத்தாது, சத்தம் பத்தாது, நேரம் பத்தாது, கை தட்டுறது பத்தாது, எல்லாமே பத்தாது, நீ செய்யற எதுவுமே இப்போ எட்டாது, இந்த கூரைக்கு மேலேயே அது என்ன ஆகாது, போகாது. பிரச்சனை இல்லை, ஆண்டவர் இங்க நம்ம கூட இருக்கிறாருல, அப்படி கூரைக்கு மேல போகணும், உள்ள இருந்தாலும் கேட்டுருவாரு தானே. ஆண்டவர் இங்க வந்துட்டாரு, துதிச்சோன்னு ஆண்டவர் வந்துட்டாரு அப்படிங்கிறீங்க, சரி, அப்படி கூரைக்கு மேல போகணும், அவர் இங்க தானே இருக்கிறாரு. அப்படி சொல்றோம், பத்தாது, உன்னுடைய இது பத்தாது அப்படின்னு. ரொம்ப சிம்பிளான உண்மை. ஆண்டவர் எதிர்பார்க்காத உண்மையான வார்த்தைகள் தான். எவ்வளவு அழகா இல்லை, பரிசேட்ட சொல்லும் திட்டார் இல்லையா, நீங்க வந்து ஜெபம் பண்ணும்போது வீண் வார்த்தைகளினாலே அளப்பாதேயுங்கள் அப்படிங்கிறார். அப்போ நேரம் பிரச்சனை இல்லை, பட் உண்மையா இருக்கும். அப்போ உண்மையா ஜெபம் பண்றான், நீங்க வரும்போது நினைச்சுக்கோங்கன்னு தான் சொல்றான். ஏன் சொல்லும் பொழுது, இன்றைக்கு இன்னும் கூட பரதேசியில இருப்பாய்
அப்படின்னு. அப்ப அவர் இன்னும் கொஞ்சம் கற்பனை பண்றாரு அந்த ஊழியர்கள் சொல்லும்போது. பரலோகத்தை எல்லாம் போகும்பொழுது இவனும் போயிருப்பான். அப்போ தூதர்ல இருந்து சூப்பரேஸ் கேட்பாரு, சொல்லுப்பா எப்படிப்பா வந்த, நீ சர்ச்சில் ஒழுங்கா போனியா, எந்த சர்ச் நீனு? இல்லைங்க சர்ச்சுக்கே போலையா, இதென்ன என்ன புதுசா இருக்கு, இப்படி என்ன ஒண்ணு ஞானஸ்தானம் எடுத்துட்டியா? இல்லைங்க ஞானஸ்தானம் எடுக்கலையா, என்ன ஒரு எப்படி வந்துட்டான், அவருக்கு ஒன்றும் புரியல. இன்னொரு ஒன்று சாருங்க, என்னோட சூப்பர்வைசர் ஏஞ்சலை கூட்ட வரேன், என்னோட பெரியவர் இருக்கிறார், அவரை கூட்டிட்டு வர. அவர் வந்தானே, நீங்க வந்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ற வார்த்தையை நம்புறீங்களா? அப்படின்னா எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டதே இல்லையா. ஐயோ எதுவுமே தெரியாம எப்படியா நீ வந்த இங்க? அப்போ அவன் சொன்னானே, அதெல்லாம் தெரியாதுங்க, எதுவுமே தெரியாதுங்க. என் பக்கத்துல நடுவுல சிலையில் அறையப்பட்டிருந்தார்ல அவரு ஆன்னு சொன்னார். அதுதான் அப்போ அந்த சுவிசேஷம் ஒரு நாள் நாம் நினைவு கூறணும். அவரு தான் எல்லாரும் சிலுவையில் அவர் செய்து முடித்தார். அப்போ நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம அதை பேசும் பொழுதும் சிலுவையை பேசி நம்ம நினைவு கூறும் பொழுதுதான் நமக்கு வந்து என்ன சொல்றது, நம்ம மேனைப்பாடுறது குறையும். அது குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டமா நம்ம வந்து நான் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறேன், இவ்வளோ பாடுபட்டிருக்கிறேன், இவ்வளோ உழைச்சிருக்கிறேன், நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், இவ்வளோ காசு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், நேரம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நம்மளே குறித்து கிரியைகளை குறித்து, அதாவது விசுவாசத்தினால் எல்லா கிரியைகளும் கொஞ்சம் நம்ம சேர்த்துருவோம். அப்படி செய்ய வேண்டிய அது உண்மைதான். நம்ம இன்னொரு பாடல கூட பாடும், ஆட்டுக்குட்டி யானவரே, ஆட்டுக்குட்டி யானவர் எனக்காக பலியானீர். இயேசு நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நம்ம சிலுவையை நாம் நினைத்து இந்த பாடல கூட பாடுவோம். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை. இயேசுவே உமக்கே ஆராதனை. ஆவியானவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. பரிசுத்தமுள்ளவர் நீ, பரிசுத்தமுள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டீர். பரிசுத்தமுள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டீர். நீதிமானாக என்னை மாற்றினீர். கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானீர். இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. கிறிஸ்து எனக்கா சாபமாய் மாறினி. கிறிஸ்து எனக்கா சாபமாய் மாறினி. ஆசீர்வாதமாக என்னை மாற்றினி. ஆசீர்வாதமானேனே. எனக்காய் சாபமானதனால் ஆசீர்வாதமானேனே. எனக்காய் சாபமானதனால் சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே.
மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி. உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. அல்லேலூயா. சிலுவை மரணத்தினால நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். நம்முடைய சாபங்கள் எல்லாம் முறிந்தது. அது எவ்வளோ பெரிய சாபம் இருந்தாலும் சரி. ரட்சிப்பில் எல்லா விடுதலையும் ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் சொல்லும் பொழுது, ஏதோ உங்களுக்கு சாபம் இருக்குது, அதை நீங்கள் வந்தீங்கன்னா எடுத்து போட்டுரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதோ ஒரு சாபம் இருக்குது, அது ஸ்பெஷல், இதெல்லாம் சாதாரணமாக போயிடாது, ரட்சிப்பில் போகாது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வல்லமையை குன்றி போக செய்யறாங்க. அதான் தெரியாம என்ன பண்றாங்க, இல்லை இந்த சாபம்லாம் போகாது, வாங்க நான் சாபத்தை எடுக்கும் நாள், அதுக்கு ஸ்பெஷல், அதுக்கு ஸ்பெஷல் உபவாசம், அதுக்கு ஸ்பெஷலாக செய்கிறாங்க. அவங்களும் சத்தியத்தை அறியல, ஜனங்களையும் அறிய விடாம போட்டு இதை பண்ண அதை பண்ண. ஒரு என்ன சொல்றது, மற்ற மதங்களில் இது போல சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, ஏதாவது பிரச்சனை வந்தா பரிகாரம் பண்ற மாதிரி இதை செய்யணும், அதுக்கு இப்படிலாம் போகாது, இப்படிலாம் நீங்க இருந்தீங்கன்னா இருக்காது, அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஜபிக்கணும், இல்லை எக்ஸ்ட்ரா காணிக்க கொடுக்கணும், அதை பண்ணும் இதை பண்ணும். ஜனங்கள் அறியாம என்ன பண்றாங்க, நம்புறாங்க, ஏதாவது காரணம் சொல்றாங்க. அதாவது மற்றவங்களை கேலி செஞ்ச காலம் போய் இதுல வந்து ஒரு சாபம் இருக்கலாம், வீடு சாபம் இருக்கலாம், வீடை மாத்து அதை மாத்து இப்படிலாம் சொல்லும்போது சிரிச்சு சிரிச்சு அப்படிலாம் இல்லைங்க, இயேசு வந்துட்டா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்களும் உங்க சாபம் இருக்கும், உங்க பேர்ல சாபம் இருக்கும், உங்க வீட்டுல சாபம் இருக்கும், பரம்பரை சாபம் இருக்கும் அப்படின்னு எதையாவது 2 வசனத்தை எடுத்துட்டு வந்து சொல்லி அவங்கள சாபம் இருக்குன்னு நம்ப வச்சு அவங்களும் நம்பி, அப்படி இல்லை. நம்மகிட்டே சில பேர் பேசும் பொழுது உங்க சாபம் இருக்குன்னு நினைக்கிறாங்க, உங்க பேரை சொல்லுங்க, இதுங்க ஆண்ட்ரூ ஜோஸ்பாத், ஆண்ட்ரூ ஜோஸ்பாத் பெயில் பேரா போச்சு, மனைவி பேர் என்ன சொல்லுங்க, ஷீலா, முழு பேர் என்ன, அம்மலூர் போச்சு, அம்மலூர் போனா என்ன, அம்மலூர் போனா மாதாக்கு சொல்லுவாங்களே, ஓஹோ, அப்ப அதுல ஏதாவது என்ன இருக்கும், சாபம் இருக்கும், அதை தேடிட்டு இருக்கிறான், சாபம் எங்க இருக்கும் எதுல இருக்கும் அப்படி. அப்போ ஆனா அது சொல்லும்போது சிரிப்பு தான், சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா, கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பு எல்லாவற்றையும் சுமந்து தேர்த்துட்டார், மிச்சம் எதையும் வச்சுட்டு போல ஊழியக்காரனை கொஞ்சம் செய்ய அப்படின்னு இல்லை. அவர் முற்றிலும் ஜெயம் கொண்டார் சிலுவையில. நம்முடைய பாவம் எல்லாவற்றையும் அவர் மன்னித்தார், எதையும் அவர் மீதி வைக்கல, சாபம் எல்லாவற்றையும் அவர் மாற்றினார். அதனால் நாம் அதை நம்பணும்னா நமக்கு அந்த மாயில மாட்டிக்கும். நம்ம இருக்கு அப்படின்னோம்னா நம்மளும் ஏதாவது ஒண்ணு காரணம் கேட்டாலும் வச்சு, இதனாலதான் இதுக்கு காரணம், இதனாலதான் நம்மளே ஏதாவது சில வருஷம் நம்மளுடைய வாழ்க்கையில தவறு நடக்கும் போது, எங்கேயாவது போகும்போது ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா உடனே நமக்கு என்ன தோணுது, எதனால இருக்கும், இன்னைக்கு ஜோம் இல்லையோ, நேற்று ஜோம்னா விட்டுட்டு அதனாலதான், எதனால அப்படி நடந்துச்சு, ஜோ நீ சர்ச்சுக்கு நம்ம போல, ஐயோ நம்ம தசமாக கொடுக்காம விட்டுட்டோம், இன்னும் கொடுக்காம போய் வீட்டுல வச்சுட்டு இருக்கிறோம், கொடுக்கணும் தான் வச்சு வீட்டுல தான் வச்சிருக்கோம் இப்படின்னு அதுக்கு காரணம் தேடினோம்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் வாழ்க்கையில கண்டிப்பா மாட்டதான் செய்யும். அப்படி இல்லை, ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை நம்ம விசுவாசிக்கணும், 100% நம்ம அதை என் பாவம் முற்றிலும் அவரை நீக்கினது போல என்னுடைய சாபத்தையும் அவர் முற்றிலும் என்ன பண்ணார், நீக்கினார். அப்போ கர்த்தருடைய சித்தம் என்ன என் வாழ்க்கையில, அவர் ஏன் இதை அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு சித்தத்தை நம்ம அறிஞ்சு நம்ம போன மொழிய, இன்னும் மிச்சம் மீதி சாபம் இருக்குது, அது எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுல போய் அந்த தவறான விஷயத்துல மாற்றிக்கொள்றது இல்லை. சிலுவை மரணத்தில் நம்முடைய பாவங்கள் நீங்கியது, சிலுவை மரணத்தில் நம்முடைய சாபங்கள் நீங்கியது, நம்ம அவரை நீதிமான ஆக்கி இருக்கிறார், ஆசீர்வாதமாக நம்ம மாற்றி இருக்கிறார். ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது ஏற்கனவே கூட நம்ம பேசி இருக்கிறோம், அநேகர் இந்த உலக பிரகாரமான பொருளை குறிச்சு தான் ஆசீர்வாதம் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, கிறிஸ்து ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருந்தார் இல்லையா. மரியாதை குறித்து சொல்லும் பொழுது கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு பெரிய பணக்காரா இருந்தாங்கன்னா இல்லை, அவங்க ஏழ்மையான குடும்பத்துல தான் இருந்தாங்க,
ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் தான் இருந்தாங்க, ஏழ்மை இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள தெரிந்து கொண்டதுனால, கிறிஸ்து அவங்களை பிறந்ததுனால அந்த வார்த்தை சொல்றது. அப்போ ஆசீர்வாதம் சொல்லும்போது அது ஒரு அந்த விஷயத்த இல்லை. அப்போ நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், தேவன் நமக்குள் வாசமாகிறார். இன்னுமா கூட ஆண்டவரே எங்களுக்காக பலியான இறைவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, ஓ உமக்கே ஆராதனை. இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை, நேசருக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தம் உள்ளவர் நீ, பரிசுத்தம் உள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டீர். பரிசுத்தம் உள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டீர். நீதிமானாக என்னை மாற்றினீர். கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே, உமக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை, நேசருக்கே ஆராதனை. கிறிஸ்து எனக்காய் சாபமாய், கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீர். கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீர். ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீர். ஆசீர்வாதமானேனே, எனக்காய் சாபமானதனால். ஆசீர்வாதமானேனே, எனக்காய் சாபமானதனால். சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை, நேசருக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை, நேசருக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே. ஆராதனை உமக்கே,
என்றுமே குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால உம்முடைய காருண்யத்தினால எங்களை பெரியவனாக்கி உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு எங்களை உட்கார செய்தீரே. உம்முடைய கிருபையினால் எங்களை ரட்சித்தீர். உம்முடைய கிருபையினால் மட்டும் எங்களை தாங்கி நடத்தி வருகிறார். எங்களை மட்டும் தாங்கி நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் காண்கின்ற எல்லாம் மாயம், நாங்கள் காண்கிற எல்லாம் அநித்தியமானவைகள். ஆண்டவரே, காணாதவைகளோ நித்தியம். ஹல்லேலூயா. நாங்கள் கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நோக்கி இருக்கிறவர்களா எங்கள் இருக்கிற தகப்பனே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாயிற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாயிற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ என்னிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ என்னிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாயிற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாயிற்றிடுவேனே. மண்ணின் வாழ்வும் மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். மண்ணின் வாழ்வும் மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். மாறிடானே சார் இயேசுவே, மாறிடானே சார் இயேசுவே. மாறாத அன்பு என்றும் போதுமே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாயிற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாயிற்றிடுவேனே. உயர்வோ உயர்வோ தாழ்வோ என்னிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ என்னிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாயிற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாயிற்றிடுவேனே. அலைகள் மோதி எதிர் வந்தாலும் கலங்கிடேனே வாழ்க்கையிலே. அலைகள் மோதி எதிர் வந்தாலும் கலங்கிடேனே வாழ்க்கையிலே.
அசையா எந்தன் நம்பிக்கை, அசையா எந்தன் நம்பிக்கை, நங்கூரம் எந்தன் இயேசு போதுமே. எக்காலத்தும் கர்த்தரேசுவை எந்தன் துணையாயிற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தரேசுவை எந்தன் துணையாய் வேனே. உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ என்னிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ என்னிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே. எக்காலத்தும் கர்த்தரேசுவை எந்தன் துணையாயிற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தரேசுவை எந்தன் துணையாய் அவரை நோக்கி செபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார். அவரை நோக்கி செபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார். கைவிடாமல் கருத்துடன், கைவிடாமல் கருத்துடன் காத்தென்னை என்றும் நடத்திடுவார். எக்காலத்தும் கர்த்தரேசுவை எந்தன் துணையாய் வேனே. எக்காலத்தும் கர்த்தரேசுவை எந்தன் துணையாயிற்றிடுவேனே. தேவ பயமே, தேவ பயமே ஜீவ ஊற்று, மரண கண்ணிக்கு விலக்கிடுமே. தேவ பயமே ஜீவ ஊற்று, மரண கண்ணிக்கு விலக்கிடுமே. தேவ பாதையில் நடந்திட, தேவ பாதையில் நடந்திட தேவாவியானவர் உதவி செய்வார். எக்காலத்தும் கர்த்தரேசுவை எந்தன் துணையாயிற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தரேசுவை துணையாய் முன்னறிந்து முன்னறிந்து அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். முன்னறிந்து அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். தேவ சாயல் மாறியே, தேவ சாயல் மாறியே தேவாதி தேவனை தரிசிப்போமே. எக்காலத்தும் கர்த்தரேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் சிடுவேனே. உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ என்னிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ என்னிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே. எக்காலத்தும் கர்த்தரேசுவை துணையாய் சிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தரேசுவை எந்தன் துணையாய். ஆண்டவரே, நீர் எங்கள் துணையாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணிய நீர் வாக்கு மாறாதவர். எல்லா நாட்களும் உங்களோடு கூட இருந்து திடப்படுத்தி உடைய வார்த்தையை தந்து விமட்டமாக நிற்க செய்திருக்க, நடக்க செய்திருக்கு, ஓட செய்திருக்கு. முன்னறிந்து அழைத்த தேவன் ஆண்டவரே முடிவு பரியந்த நீங்க நடத்துவீர். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய கிரியை அல்ல, உண்மையே நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள, உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள ஒரு மனமுடையவர்களாய் எங்களை மாற்றின தகப்பனே. ஸ்தோத்திரம். நீர் பாத்திரர் ஆண்டவரே, நீர் பாத்திரம் துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே பாத்திரா இருக்கிறீர். எல்லா துதிகன மகிமை எல்லாம் மேசுரச்சுக்க நாமத்தினாலே உமக்கே எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் இன்று கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். 1 கொரிந்தியர் 12 7 11. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமென். இந்த அதிகாரம் முழுவதுமே அப்போஸ்தலர் பவுல் ஒரு சில காரியங்களை விளக்கி எழுதுகிறார். நம்ம வீடுகளை சென்றதுக்கு அப்புறம் இந்த அதிகாரம் முழுசும் இன்னும் முன்னாடி இருக்கிறப்ப அதிகாரம் பின்னாடி வாசிக்கிறப்போ நமக்கு முழுமையான விஷயங்கள் தெரியும். இன்னும் விளக்கி எழுதுகிறார். இந்த பகுதியில் வாசித்த வசனங்களை விசேஷமாய் சொல்லும் பொழுது, முதல்ல அவர் ஆரம்பிக்கும் பொழுதே ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவனவனுடைய பிரயோஜனம் அப்படின்னா என்ன? அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அவனவனுடைய பிரயோஜனம்னா நம்ம எப்படி எடுத்துக்கொள்றது? உங்களுக்கு என்ன தோணுது அது வசனத்தை பார்க்கும் பொழுது? அந்த யாருக்கு கொடுக்கிறாரோ அந்த வரங்களை பெற்றுக்கொண்ட நபருடைய பிரயோஜனத்திற்கு. ஸோ அப்படிதான் இங்கே இருக்கு. ஸோ வாசிக்கிறப்ப பிளைன் நமக்கு அப்படிதான் எடுத்துக்கொள்றோம். ஓகே. ஸோ அதான், ஏன்னா இப்போ நம்ம வெறுமனை வாசிக்கும் பொழுது அவனவன் அப்படின்னு வாசிக்கிறப்போ யாருக்கு அந்த வரங்கள் கொடுக்கப்படுறதோ அவனுடைய பிரயோஜனத்துக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள தோணும். ஆனால் மூல பாஷையில் அப்படி இல்லை. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் பாருங்க, எல்லா டிரான்ஸ்லேஷன், ஒரு சில டிரான்ஸ்லேஷன், ஒரு டிரான்ஸ்லேஷனில் அப்படி இருக்கு. நவ் டு ஈச் ஒன் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் கிவன் ஃபார் த காமன் குட், பொதுவான நன்மைக்காக. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல NLT, a spiritual gift is given to each of us so we can help each other, நம்ம ஒருவருக்கு ஒருவர் உதவியா இருப்பதற்கு. இன்னொரு வெர்ஷன் ESV ல, to each is given the manifestation of the spirit for the common good, எங்க அந்த common good தான் இருக்கு. அப்புறம் பெரையன் ஸ்டாண்டர்ட் பைபிள் அதுலயும் common good, அப்புறம் பெரையன் லிட்டரல் பைபிள்ல common profiting, common profitக்காக. கிங் ஜேம்ஸ் பைபிள்லையும் பார்த்தீங்கன்னா but the manifestation of the spirit is given to every man to profit withal. So in the old English withal அப்படின்றது. Okay, so New King James versionல இன்னும் கொஞ்சம் கிளியரா எழுதிருக்காங்க. But the manifestation of the spirit is given to each one for the profit of all. இது போல இன்னும் நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்கு. எல்லாத்துலயுமே அங்க யாருமே தனிப்பட்ட வர நபருக்கு கொடுக்கிற அந்த நபருக்கு பிரயோஜனத்துக்கு அப்படின்னு இல்லை, மற்றவர்களுக்கு சபை பிரயோஜனத்திற்கு. அதிகமா என்ன சொல்றது, காமன் குட், எல்லாருக்கும் நன்மை பயக்கிறது போல. இன்னும் சொல்ல போனா சபைக்கு அது நன்மை, மற்றவர்களுக்கு அது பிரயோஜனம். மற்றவர்களுக்கு மட்டும் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் தான். அது எனக்கும் மற்றவர்களுக்கும். ஒரு சபையாக கூடி வரும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற வரங்கள் அவனுடைய பிரயோஜனம்னா சபைக்கு தான், காமன் குட் அப்படிதான் இருக்கு. ஒருவேளை உங்க மொழிபெயர்க்கும் பொழுது நிறைய இடத்துல பேசுவாங்க இல்லையா, அவன் அப்படின்னு சொல்லும் போது உங்களில் ஒவ்வொருவனும், மேபி அந்த ஆங்கிள் அந்த வார்த்தை புழக்கத்தில் இருந்திருக்கலாம். நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வார்த்தைகளும் ஒரு காலகட்டத்தில் நம்ம வேற மாதிரி யூஸ் பண்றோம். ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம். ஆனா மூல பாஷையில் அப்படிதான் இருக்கு, காமன் குட். அது அந்த நபருக்கு பிரயோஜனத்துக்கு அல்ல, அது சபையினுடைய பிரயோஜனத்திற்கு, ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருப்பதற்கு. நம்ம இந்த தொடர்ந்து இந்த வாசிக்கும் பொழுது நமக்கு அந்த அர்த்தம் புரியும். ஏன் அப்படின்னா தொடர்ந்து வாசிக்கிறப்பயே வாசிக்கிறோம், அந்த ஆவியானவர் ஒருவனுக்கு எந்த வரமும், வேறொருவனுக்கு வேறொருவனுக்கு. அப்போ ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது இது டைட்டிலா சொல்றாரு.
அவனுடைய பிரயோஜனம் அப்படின்னா வரங்கள் அவர் பிரித்து கொடுக்குறாரு. அப்போ என்னுடைய வரம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், மற்றவர்களுடைய வரம் எனக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்போ சபையாக பக்தி விருத்தியில வளர்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அப்போ கான்டெக்ட்ல பார்க்குற பொழுதும் அது கரெக்டானதா இருக்கு. ஆனா அநேகர் தவறா அப்படி எடுத்துக்கிறனால அவனுடைய பிரயோஜனம், அப்போ என்னுடைய பிரயோஜனத்துக்கு அப்போ என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய பிரயோஜனத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய ஓன் ப்ராஃபிட்டுக்கு அதை என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. அது காசுக்கு ஏதாவது பண்ண ஆரம்பிச்சு, ஆண்டவர் எனக்கு தானே கொடுத்தாரு, உங்களுக்கு கொடுத்தாரா, வேறக்கு கொடுத்தாரா, இல்ல எனக்கு தான் ஆண்டவர் இந்த பாட்டை கொடுத்தாரு, எனக்கு தானே எனக்கு இந்த வசனத்து விளக்கத்தை கொடுத்தாரு, வேற யாருக்கு இந்த வியாக்கியானம் கொடுக்கலையே, எனக்கு தானே கொடுத்தாரு, எனக்கு அப்போ என்னது, அப்போ இதுக்கு வந்து நீ காசு கொடு, எக்ஸ்ட்ரா கொடு, இவ்வளோ கொடு, நான் நல்லா பாடுறேன், நான் நல்லா பாட்டு எழுதுறேன், ஆண்டவர் எனக்கு தானே கொடுத்தாரு, உனக்கு யாருக்கும் தரல அப்படின்னு அதை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, அதை ஆதாயத்தில் அழிச்சு சம்பாதிக்க பார்க்குறாங்க. ரட்சிப்பு மட்டும்தான் இலவசம், அதை அடிக்கடி எல்லாம் சொல்லுவாங்க, சால்வேஷன் இஸ் ஒன்லி ஃப்ரீ, மீதி எல்லாம் காசு. மோஸ்ட்லி புக் ஸ்டோர்ல சொல்லுவாங்க, புக் ஸ்டோர்ல போய் நாங்கள் போகும்பொழுது எல்லாம் வேலை அதிகமாக இருக்கும், என்ன இவ்வளோ அதிகமாக இருக்கு, ஃப்ரீயா ஒண்ணுமே இல்லையா, நோ நோ நோ, ஒன்லி சால்வேஷன் இஸ் ஃப்ரீ, சால்வேஷன் மட்டும்தான் ஃப்ரீ, மீதி எல்லாம் காசு ஏதாவது சொல்லி என்ன பண்ணிடுறோம், வாங்கிக்கிறோம். ஸோ அப்போ அது தங்களுடைய பிரயோஜனம் அப்படின்னு எடுக்கிறனால அது எல்லா விதத்திலும் எடுக்கிறாங்க. என்னுடைய ஆதாயத்துக்கு, என்னுடைய சாப்பாட்டுக்கு, என்னுடைய இதுக்கு எல்லாவற்றிற்கும் என்னுடைய பிரயோஜனத்துக்காக அந்த வரங்களை தேவன் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டரியா தான் என்ன பண்றாங்கன்னா, மற்றவர்களுக்கு தேவன் எனக்கு கொடுத்த வரங்கள் மூலமாக உங்களுக்கும் பயன் உண்டு. முதலாவது என்னுடைய ஆதாயத்துக்கு, நான் பெரிய ஆள் ஆகிறதுக்கு, நான் ஒரு விசேஷ ஆழமான செலிபிரிட்டி ஆகிறதுக்கு, ரெண்டாவது உங்களுக்கு அதுல கொஞ்சம் நீங்களும் பயன் அடையலாம். ஆமா, அது ஒரு சொல்றது தான், எது என்னன்னு சொல்றாரு அதே தான். ஸோ அப்போ அதை வச்சு தான் என்ன பண்றாங்க, மற்றவர்களுக்கு அவங்க காசு சொல்றதோ இல்லை தங்கள் ஆதாயத்துக்காக, ஓன் ப்ராஃபிட்டுக்காக அவங்க செய்யறாங்க. முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும், ஆவியினுடைய அனுக்கிரகம், அந்த வரங்களை தேவன் கொடுக்கிறார், அது அவனவன்னா அவங்களுக்கு கிடையாது, காமன் குட். காமன் குட்னா என்ன, சபை பக்தி விருத்தி அடைவதற்காக தான். ஸோ அதை நம்ம சரியா நம்ம என்ன பண்ணணும், அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அதை தெரிஞ்சுக்காதனால இன்னொரு பிரச்சனை வருது. அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய ஆதாயத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஆனால் செய்யக்கூட வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6:5. ஒரு சில நபர்களை விட்டு விலகுன்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. அந்த லிஸ்ட்ல சொல்லும்போது கெட்ட சிந்தை உள்ளவர்கள், சத்தியம் இல்லாதவர்கள், மூணாவது சொல்றாரு தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள். தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள். ஆதாய தொழில்னா என்ன, நம்ம ஒரு வேலை என்ன வேலை செய்யறோமோ அதுல தான் நம்ம சம்பாதிக்க போறோம். அப்போ அதை என்ன செய்வோம், அதுல தான் ஆதாயம் தேடுவோம் இல்லை. அப்போ இன்னும் கொஞ்சம் எப்படி டெவலப் பண்ணலாம், இன்னும் எப்படி கொஞ்சம் இதெல்லாம் சிறப்பாக செஞ்சு அதை ப்ராஃபிட்டை எடுக்கலாம், அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும் யோசிப்போம். ஸோ அது ஒன்றும் தப்பு இல்லை, அது ஆதாய தொழில், அதுதான் உலக பிரகாரமா. ஆனால் தேவ பக்தி, தேவனுடைய ஊழியம் அப்படின்னு வரும்பொழுது அது ஆதாய தொழில் கிடையாது. ஆண்டவர் வேலையாளுக்கு கூலியை வந்து ஆண்டவர் கொடுக்கிறார், பட் அதை நம்ம எப்படி ஆண்டவர் சொல்ற வேலையை செய்யணும், பட் அது ஆதாய தொழில் கிடையாது. இதை வச்சு எப்படியாவது பெரிய ஆளு ஆயிரலாம் அப்படின்னு கணக்கு போடக்கூடாது. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, செய்தி கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க, பாப்புலராக இருக்கிறாங்க, பாட்டு பாடுறவங்க இருக்கிறாங்க, ஒர்ஷிப் லீடர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு ரேட்டு இல்லையா. அது எதனால அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தரை கூப்பிட்டா நீங்கள் 5000 கொடுக்கணும், ஒருத்தர் கூப்பிட்டா நீங்கள் 10000 கொடுக்கணும். அவர் 5000 கூப்பிட்டாலும் வரமாட்டேன். இன்னொருத்தர் கூப்பிட்டா 50000 கொடுக்கணும். சிலர்லாம் கூப்பிட்டா லட்சக்கணக்கில் கொடுக்கணும், இல்லாட்டி அவர்லாம் வர மாட்டார். எப்படி அதை தீர்மானிக்கிறாங்க, இல்லை அந்த சபைகள் தீர்மானிக்கிறாங்க இல்லையா. ஆமாங்க, அவரு கூப்பிட்டா இவ்வளோலாம் கொடுக்க, இவ்வளோ கம்மியாக கொடுக்கக்கூடாதுங்க, அவர் ரேஞ்சு வந்து அப்படி எங்கிறது இவங்க எடுக்கிறாங்க, உலகத்திலேருந்து எடுக்கிறாங்க. இப்போ டிவியில் நடிக்கிறவங்க இருக்கிறாங்க, சினிமாவில் சின்ன திரை பெரிய திரை
ஒரு கடை திறப்பு விழாக்கு சின்ன தெருந்து யாராவது கூப்பிட்டாங்கன்னா ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா, பெரிய திறந்து கூப்பிட்டாங்கன்னா அது 1000 ரூபா கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஃபேன்ஸ் பேஸ் அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி 2000 3000 ஜாஸ்தி கொடுக்கணும். அப்போ இந்த உலக காரியங்கள் அது ஆதாய தொழில் தான் இல்லையா? ஆனால் தேவ பக்தி, நம்ம தேவனுடைய ஊழியம் ஆதாய தொழில் கிடையாது. அப்போ எனக்கு கொடுத்த வரத்தை எனக்கு ஆதாயம் நினைக்கிறனால அவங்க அதை ஆதாய தொழிலாகவும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களை அழைக்கும் பொழுது இவ்வளோ கொடுத்தாதான் வருவேன், எனக்கு இவ்வளோ கம்மியாக கொடுத்துட்டாங்க, அதனால அவர் சொல்றதை பார்க்குறோம். அதுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறதை பார்க்குறோம். சில பேர் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வாங்கிட்டு நான்லாம் கம்மியாக தாங்க வாங்குறேன், அவர்லாம் இவ்வளோ ஜாஸ்தி தாங்குவார், ஏன் முதல்ல வாங்க ரெச்சு போட்டு தான் ஃப்ரீ, மற்றெல்லாம் காசு அப்படிங்கிறாங்க. அப்படியே எங்கேயா பிரசங்கிச்சாரா? அப்படி பேதர் போல எங்கேயா சொன்னாங்களா? இல்லையே. அவங்க அடிக்கடி சொல்லும் பொழுது கொடுக்கல் வாங்கல் விஷயம் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா? ஆமாம், இப்பயும் அப்படிதான். இப்பயும் ஊழியக்காரலாம் என்ன பண்றாங்க? கொடுக்கல் வாங்கல் தான். ஜனங்க அவங்க இவர் கொடுக்குறாங்க, அது கொடுக்கல். இவங்க ஜனங்கிட்ட இருந்து வாங்குறாங்களா, அது வாங்கல். ஆமா, அப்படிதான் இருக்கு. அப்போ அப்படி வேதத்தில் அப்படி இல்லை. அவங்க அந்த போல ஆதாயத்தொழில் அங்கே என்ன பண்ண செய்யலை, அது செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, சாட்சியாக வாழ்ந்தாங்க. அப்போ ஆதாய தொழில் அவங்க என்றனால இதை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம், இதை வச்சு எப்படி நான் என்ன பெரிய ஆளு ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கள விட்டு நீ என்ன பண்ணு, விலகு. அவங்கள விட்டு நீ விலகு. தேவ பக்தி ஆதாய தொழில் என்று எண்ண கூடாது. அதே போல தேவனுடைய வரமும் ஆதாய தொழிலுக்காக அது அல்ல, சுய நலனுக்காகவும் அது அல்ல. அது சபையினுடைய புரோஜனத்துக்காக, சபையினுடைய பக்தி விருத்திக்கு தான் தேவன் அந்த வரங்களையும் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 11ஆம் வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. கொரிந்தியர் 12 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். சரி, இதுலயும் வாசிக்கிறோம், இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரே ஆவியானவர், அவர் தான் என்ன செய்றார், இந்த வரங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸோ அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரே ஆவியானவர் தான், அவரு தான் வரங்களை ஒருத்தருக்கே எல்லாத்தையும் கொடுத்துடாம பகிர்ந்து கொடுக்கிற இருக்கிறார். எதுக்காக? சபையினுடைய புரோஜனத்திற்காக, பக்தியத்தில் வளரணும் அப்படின்னு. அப்போ ஆவியானவர் தான் ஒருத்தர் தான், ஆனா வரங்கள்ல வித்தியாசங்கள் உண்டு. ஆனா இதுவே இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, வரங்கள் வித்தியாசம் இருக்கிறதுனால அது தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்நிய பாஷை பேசுறவங்களாம் ஒரு குரூப்பா, அந்நிய பாஷை பேசாதவங்களாம் ஒரு குரூப்பா போயிடறாங்க. தீர்க்கதரிசனம் சொல்றவங்களாம் ஒரு குரூப் ஆயிடுறாங்க. அப்புறம் வசனத்தை ஞானமா போதிக்கிறவங்களாம் ஒரு இதா போயிடுறாங்க. அது மற்றவர்களை குறை சொல்றவர்களாயும் இதுதான் முக்கியம், அதெல்லாம் என்ன ஒண்ணுமே இல்லை. அந்நிய பாஷை நம்ம டெய்லி பேசணும், 1 மணி நேரம் டெய்லி அந்நிய பாஷையில பேசணும்னா எவ்ரிதிங் சால்வ் ஆயிரும். எல்லா பலனும் எல்லா விசேஷ வல்லமையும் எதுல இருக்கு? அந்நிய பாஷையில மட்டும்தான் இருக்கு. ஏன் அதுல மட்டும்தான் இருக்கு? அது மட்டும் தான் நாங்க பேசுறோம். தீர்க்கதரிசனம் சொல்றேன் கேளுங்க, அதெல்லாம் அந்நிய பாஷை யாருக்கு, உனக்கும் புரியாது யாருக்கும் புரியாது. தீர்க்க தரிசனம் நீங்க டெய்லி நீங்க சொல்லி பாருங்க, உங்களுடைய லைஃபே மாறும். எல்லா அற்புதமும் எல்லா வல்லமையும் எதுல இருக்கு? தீர்க்க தரிசனம். ஏன்? அவங்க தான் சொல்றாங்க, மற்றதான் சொல்றாங்க. அற்புதம் அடையாளம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அதெல்லாம் வசனத்தை நீங்க டெய்லி நீங்க ஞானமா போதிச்சு நீங்க வளர்ந்து பாருங்க, அது வரங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே நடந்துடும். பேய் ஓடிடும், அது நடந்து இது நடந்துடும், நீங்க மட்டும் பண்ணுங்க அப்படின்னு ஒன்றை குறை சொல்கிறவர்களாக, நீ வேற நான் வேற அப்படின்னு ஐக்கியத்தை இழந்தவர்களாக எல்லாரும் என்ன பண்றோம்? நிற்கிறோம். அவங்க எவ்வளோ சாட்சியுள்ளா இருந்தாலும், தேவன் அவர்களை எவ்வளோ பயன்படுத்துறவர்களா இருந்தாலும், நாம இல்லை இல்லை என்னதான் இருந்தாலும் அந்த விஷயம் இது வேற, உன்னுடைய வரங்கள் வேற, உன்னுடைய வேறன்றனால நம்ம இணைய முடியாது
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிந்து கிடக்குறாங்க. ஆனா ரொம்ப தெளிவா நம்ம வாசிக்கிறோம், அந்த ஒரே ஆவியானவர். அப்ப ஒரே ஆவியானவர் தானே. அப்ப அந்த ஒரே ஆவியானவர் நமக்குள்ள எல்லாருக்குள்ள இருக்கிறார். அப்படிங்கிறப்போ எப்படி நமக்குள்ள ஐக்கியம் இல்லாம போகும்? அவர் உணர்த்துவார் தானே. இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் ஏன் பிரிவு என்னன்னா, நாம நம்முடைய சுய விருப்பத்தின்படி சுய இச்சையின்படி என்ன செய்யறோம், சில விஷயங்களை பிடித்து கொண்டு இல்ல இல்ல இது வேற, நாம் 2 பேர் சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சொல்ற மொழிய, ஆவியானவர் ஒரே ஆவியானவர் தான். அவர் வரங்களை எல்லாருக்கும் என்ன செய்யறாரு, பகிர்ந்து கொடுக்கிறவர் இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் வேறொருவனுக்கு அவர் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து அவர் எழுதும் பொழுது இந்த அதிகாரம் தொடர்ந்து வாசிச்சோம்னா இன்னும் அவர் விளக்கி எழுதுறார். எப்படி எனில் அப்படின்னு சொல்லிட்டு சரீரத்தை அவர் விளக்கி எழுதுற. சரீரம் ஒன்றுதான், அவயவங்கள் வேற வேற இருக்கும், அதோடைய ஒர்க்கு கூட வேற வேறையா இருக்கும். ஆனா சரீரமா அது செயல்படுறது போல தேவன் கொடுக்கிற வரங்களும் அப்படிதான் வேற வேற அவமையா இருக்கும். இப்ப கண்ணு கையை பார்த்துட்டு நீ நானும் சம்மந்தமே இல்லை, வேற மாதிரி இருக்கிறோம், அதுக்காக சரீரம் இல்லாம ஆயிருமா? அது சரீரமா ஏற்படுறதுக்கு அது தேவை. அதே போலதான் சபையானது கிறிஸ்துவின் சரீரம். அவர் தலையா இருக்கிறார், நாம் எல்லாரும் அவயவங்களாக இருக்கிறோம். அப்ப நம்ம வேற வேற வேலை தான், ஆண்டவர் அழைத்தது கொடுத்த வரங்கள் வேற வேற தான், நம்ம வேலையை செய்யறோம். ஆனா இணைந்து நம்ம செய்யும் பொழுது சரீரத்துல இணைந்து இருக்கும் பொழுது அது கிறிஸ்துவுக்கு மகிமையா இருக்கும் என்று சொல்லி அவர் விளக்கி எழுதுறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம ஒன்று விஷயத்தை பார்ப்போம். இந்த வரங்கள் சொல்லும்போது எப்படி பெற்றுக்கொள்வது? ஆண்டவர் தான், ஆவியானவர் தான் என்ன அனுக்கிரகம் கொடுக்கிறார், ஒருவருக்கு வரங்களை கொடுக்கிறார், பகிர்ந்து கொடுக்கிறார். ஓகே, உண்மைதான். பட் நான் எப்படி அதை பெற்றுக்கொள்றது? இன்னைக்கு நிறைய அதை குறித்து தான் நிறைய பேருக்கு வரங்கள் வேணும்னு சொல்லும் பொழுது அவங்க ஸ்கூல் போல நடத்துகிறாங்க. ஸ்கூல் ஆஃப் டங்ஸ், ஸ்கூல் ஆஃப் ப்ராப்பசி. நீங்கள் இத்தனை நாள் படிச்சிங்க அப்படின்னா அந்நிய பாஷை நீங்கள் பேசிடலாம். நாங்கள் ஒரு சான்றிதழ் கொடுப்போம், சர்டிஃபிகேட் என்ன பண்ணுவோம், கொடுப்போம். எங்கிட்ட தீர்க்கதரிசன பள்ளி, அதுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், தீர்க்கதரிசனம் ட்ரைனிங்லாம் கொடுத்து உங்களை சொல்லி கொடுத்து பண்ணிடுவோம். தீர்க்கதரிசனம் சொல்லலாம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம், அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவோம். எங்கள்கிட்ட பைபிள் காலேஜில் எங்கள் பைபிள் காலேஜில் நீங்கள் படிச்சுன்னா உங்களை டெலா தேர்ந்து நல்ல கை தேர்ந்த போதும் நாங்கள் இது சர்டிஃபிகேட்டை போயிடும் கொடுத்துரும். இது 3 ஆக்குமானா எதுவுமே ஆக்காது. அந்த ஸ்கூல் போனவங்களாம் பேசிட்டாங்களா? இல்லையே. என்ன செய்யறாங்க, அழைத்து வச்சு தவறான விஷயங்களை சொல்லி தராங்க. அதாவது ஒரு பாஷையை ஒரு குழந்தை பேசும் பொழுது எடுத்த உடனே அந்த பாஷையை பேசுறது தானே. அப்போ என்ன பண்ணும், காக்கா கீ கூ இவ்வளோதான் பேசும். அப்போ நம்மளும் எப்படிதான் என்ன பண்ணும், அப்படிதான் ஆரம்பிக்கும். கவலைப்படாதீங்க, அப்படிதான் அது ஆரம்பிக்கும். அப்புறம் ஆமா, குழந்தை அப்படிதான் பேசும், பேசுங்க, லே 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 என்று பேசுங்க அப்படின்றத ஜல ஜல ஜலான்னு பேசுற. ஒரு சபையில் 500 பேர் இருக்கும் பொழுது சொல்றதும் சத்தியத்தை அவங்களாம் பைபிள் வாசிக்கிறாங்களா இல்லையா நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா. முதல் அனுபவம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக அந்நிய பாஷையை பேசினாங்க. அப்போ இப்படியே பேசிட்டு இருந்தாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் தானே பேசினாங்க. இல்ல, தேவன் கொடுக்கிற வரம் நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. நம்ம வேற லாங்குவேஜ் கத்துக்கலாம், ஆனா வரம் அப்படி கிடையாது. கிஃப்ட் இஸ் நாட் லைக் தட். கிஃப்ட் அப்படிங்கிறது நம்ம படித்து வாங்கிக்கிற விஷயம் அல்ல. உலகத்துல படிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கு, சரியா? ஆனா ஆண்டவர் தருகிற வரம் எதுவோ இருந்தாலும் சரி, அது எல்லா வரங்களும் அது கிஃப்ட்னு சொல்லும் போது தேவன் தருகிறது அது கல்வி மேல கற்றுக்கொண்டு வருகிற காரியங்கள் அல்ல. ஸோ அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவங்க முதல் அனுபவம் நிரப்பப்படும் பொழுது ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாங்க. அந்த வரங்கள் அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. அவங்களுக்குள்ள செயல்படாங்க, உடனே பேசுறாங்க. அங்க ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இவங்க கல்லாதவர்களா இருந்தும் நம்முடைய ஜென்ம பாஷையில இவங்க என்ன செய்யறாங்க, தேவனுடைய மகத்துவங்களை சொல்ல கேட்கிறோமே. அப்போ அவங்க அந்த பாஷைகள் என்ன பண்றாங்க, அந்த செகண்ட்ல அவங்க என்ன பண்றாங்க, பேசுறாங்க. இப்போ தேவன் கொடுக்கிற வரம் அப்படிதான், அது அன்லாக் பண்ணி விடுற மாதிரி இல்லையா. அப்ப கழுதை இருந்துச்சு, பீலையாமோட கழுதையின் வாய் ஆண்டவர் திறந்த உடனே அது காக்கா கீ கூன்னு பேசிட்டு அப்புறம் பேசிச்சா? இல்லையே. தேவன் உடனே பீலையாமட்ட பேசிச்சு. நீ என்ன இத்தனை நாளைக்கு உன் கூட இருந்தேனே, என்னைக்காவது நீ சொல்றது கேட்காம வந்துருக்கிறேனா? அவர் பீலையாம் பேசுறாரு, ஐயோ கழுத பேசுதுரா அப்படிலாம் பீலையாம் சொல்ல. அப்புறம் நான் போக மாட்டேங்கிற, என்ன ஓரா பேசுற,
அவரும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாராட்டிருக்கு ஆண்டோட அற்புதங்கள்லாம். சார் அவரும் அசால்ட்டா பேசுறாரு, என்ன அப்புறம் போக மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போ தேவன் சில விஷயங்கள் அன்லாக் பண்ணும் பொழுது அது கற்றுக்கிட்டு வர்றது அல்ல, அது இம்மிடியட்டா அது என்ன பண்ணும், செயல்படும். வெயிட் பண்றதோ இது பண்றதோ இல்லை. அப்போ அதே போலதான் கொர்நேலியு வீட்டில் இருந்தாலும் சரி, எப்பொழுதெல்லாம் அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொண்டாங்களோ உடனே அவங்க அந்த பாஷையை பேசினாங்க. அது கத்துக்கிட்டு செய்யற விஷயம் அல்ல, கத்துக்கவும் முடியாது. ஆண்டவர் ஏதோ ஒரு பாஷையை கொடுக்க எப்படி போய் கத்துக்கிறது? எந்த சொல்ல போய் கத்துக்கிறது இல்ல. அவங்க வந்து தவறான விஷயத்த சொல்லி மனுஷர்கள் அதை இச்சிக்கிறாங்க இல்லையா? எனக்கு இந்த வர வேணும், வர வேணா என்ன பண்ணும், ஆண்டவர் கொடுக்கறத வெயிட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், எது கொடுக்குறாரோ அது பயன்படணும். இவங்களுடைய ஆசை இந்த அதாவது மக்கள் மத்தியில பிரபலமா இருக்கிறதும் ஆசைப்படுறாங்க இல்லையா? ரெண்டு தான் பிரபலமா ஆசைப்படுறாங்க. ஒன்னு அந்நிய பாஷை, இன்னொன்னு தீர்க்க தரிசனம். மற்ற எதையும் கார் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இது ரெண்டுக்கு தான் ஸ்கூலும் நடத்துறாங்க இல்லையா? நிறைய நடத்துறாங்க. இந்த பெராக்கா அவரு கூட நடத்துறாரு. இப்போ அந்நிய பாஷைக்கு நிறைய பேர் நடத்துறாங்க, செமினார் நடத்துறாங்க, எப்படி பேசுறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. மற்ற வரங்களை யாரும் கண்டுக்கிறது இல்லை. இதுதான் பிரபலமாக மக்கள் மத்தியில் இருக்குது. அப்போ இதுதான் ட்ரெண்டிங்ல இருக்குன்றப்போ எல்லாரும் அதை விரும்புறாங்க. அப்போ எப்படியாவது அதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்போ மனுஷன் சர்டிஃபை பண்றது அல்ல, ஆவியானவர் கொடுக்கறது, அவர் சர்டிஃபை பண்றது தான். சரி, அப்போ இதை வந்து கத்துக்க முடியாது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது தான். ஏன்னா அவருடைய சித்தப்படி, நம்ம தான் 11 வசனத்தை வாசிச்சோம் இல்லையா? அவருடைய சித்தத்தின்படி நமக்கு அவர் என்ன பண்றார், செய்தார், கொடுக்கிறவராக இருக்கிறார். ஓகே, ஸோ அப்போ நாம செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன தேவைன்னா ஒன்னே ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றிருக்கணும். மறுபடியும் பிறக்கிறவர்களுக்கு இயேசு வாக்கு பண்ணினார், நீங்க பரிசுத்த ஆவியினால தேர்ச்சட வாழும் துணையாளர் சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார். அதே போல் நாம் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர், அவர் தான் சர்டிஃபைட். அந்த விஷயம் அவர் தான். அப்போ எப்ப நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது, ஏன்னா ரட்சிப்பு அப்படிங்கிற விஷயமே ஆவியானவர் இல்லாம நடக்காது. என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம ஆவியில செத்தவர்களா இருக்கிறனால செத்தவனை உயிர்ப்பிக்க முடியாது, பிதாவானவர் இழுத்து கொள்ளாவிட்டால் ஆவியானவர் கீழே நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம், சுவிசேஷத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். பட் அவர் அதை விளக்கல அப்படின்னா, இயேசு சொல்றார் இல்லையா, பிதா எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். அதே போல குமாரனும் பிதாவை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவன் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். அப்ப வெளிப்படுத்தல இன்னும் முடியாது. அப்ப தேவன் ஆவியானுடைய கிரியையில் இருக்கு. அப்ப ரட்சிக்கப்படும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ள வருகிறார். அதை நம்ம முத்திரையா நம்ம பெற்றுக்கொள்றோம். அதுதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. அவர் பெற்றுக்கொள்ளணும் உண்மையா ரட்சி. அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, அவர் வரங்களை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி வரங்களை வந்து நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஓகே, ஸோ நாம செய்ய வேண்டியது ரட்சிக்கப்படணும், பரிசுத்தால் நிரப்பப்படணும். அப்புறம் நம்முடைய இதயத்தை சுத்தம் உள்ளவர்களாக, நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர்கள் அவங்கெல்லாம் ஒரு இடத்துல கூடி ஒருமனப்பட்டவர்களாய் ஒரே இருதயத்தோட கபடு இல்லாதவர்களா, அவங்க ஒரே குடும்பத்தோட அன்புள்ளவர்களா இருந்தாங்க. தங்களை இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அப்படி அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்ததுனால ஆண்டவர் அவங்களை நிரப்பினார். ஒரு சிலர் சொல்லும்போது நம்ம காத்திருக்கணும், அவங்க என்ன செஞ்சாங்க, காத்திருந்தாங்க இல்லையா? அப்ப நம்மள என்ன செய்யணும், காத்திருக்கணும் அப்படின்ற. அது சில விசேஷமா சில நாட்கள்ல சனிக்கிழமை அது போல காத்திருப்பு கூட்டம்னு வைக்கிறாங்க, அவங்க காத்திருந்தாங்க அப்படின்னு. ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அவங்க காத்திருந்தாங்க. ஏன் அப்படின்னா பெந்தகோஸ்தே என்ன பண்டிகை ஒன்று இருந்தது பழைய ஏற்பாட்டில். அந்த நாட்கள்ல தான் ஆவியானவர் கொடுக்கப்படும் தேவன் சித்தம் வைத்திருந்தனால அவங்க காத்திருந்தாங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து 40 நாள் அவங்க கூட இருந்துட்டு பரமேறதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள், ஏன்னா 50 நாள் 50வது நாள் சொல்லல, 40 நாள் அவர் உயிர் தெழுந்து இருக்கிறாரு. அப்புறம் ஒரு 10 நாள் அவங்க என்ன பண்றாங்க, வெயிட் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறமேட்டு அவங்க எங்கன்னா சூழ்ச்சி அறிவிக்கிறாங்களோ, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி அவங்க செபிக்கிறாங்களோ, அவங்க எங்கேயுமே காத்திருங்கள்னு அவங்க போதிக்கல, அவங்க காத்திருக்கும் அப்படி செய்யல. அவங்க செஞ்சதுன்னா வசனத்தை அவங்க கேட்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை
விசுவாசிக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இது போல அவங்க விசுவாசித்து சுத்த இருதயம் உள்ளவர்களா அவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை நிரப்பினார், கர்த்தர் அவர்களுக்கு வரங்களை கொடுத்தார். அவங்க அந்த சபைக்கு பிரயோஜனமாக அந்த வரங்களை பயன்படுத்தினாங்க. அப்போ நம்ம அதெல்லாம் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கும் போலதான் நம்முடைய வரங்கள், தேவன் கொடுக்கிற விஷயங்களை, தேவன் கொடுக்கிற வரம் அவன் நம்முடைய பிரயோஜனத்துக்கு அல்ல, அது சபையினுடைய பிரயோஜனத்துக்கு. ஒருவருக்கு ஒருவர் எப்படி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு வாசிக்கிறோம், அதே போல வரங்களும் ஒருவருக்கு ஒருவர். ஸோ அப்போ இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, வசனத்துல வளர்ந்துருக்கும். ஏன்னா ஆண்டவர் வரங்கள் வித்தியாசம் கொடுக்கறனால வசனத்தை ஞானமா போதிக்கிறவங்க, அதே போல வரங்கள் ரெண்டுமே ஒரு சபையில எல்லா வரங்களும் இருக்கும் பொழுதுதான் வசனத்திலையும் வளருவாங்க, வரங்களையும் நாடுவாங்க, கனியையும் அவங்க நாடுவாங்க. இது எல்லாமே முக்கியம் இல்லையா? எதையும் ஒன்றும் ஒதுக்கிட முடியாது. ஆனா இப்ப எல்லாம் பிரிஞ்சு போயிடுறதுனால அவங்க ஒன்றுல வரங்கள்ல இருக்கிறவங்க பெருசா அந்த வசனத்தை அவங்க நாடுறதில்லை. வசனத்தில் நல்லா போதிச்சு இருக்கிறவங்க வரங்கள் அவங்க நாடுறதே இல்லை. அந்த அற்புதம் அதிசயம் நம்புறதெல்லாம் ஒரு நாட்டமே இல்லாம போயிடுது. அப்படி இல்லை, அது எல்லாமே சபையில் நம்ம இருக்கும் பொழுது ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அது செயல்படும் பொழுது அது மகிமையாக இருக்கும், தேவனுக்கு முன்பாக அது பிரீதியானதாகவும் அது இருக்கும். அப்ப நம்முடைய பிரயோஜனத்துக்கு இல்லை, மற்றவருடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கிறார். அப்ப சரீரம் போல நம்ம இயங்கி சேர்ந்து நம்ம செயல்படல இருக்கணும் ஒரே ஆவியானவர். ஸோ அதுக்கு நம்ம கத்துக்கிறதோ இல்லை வேற எங்கேயும் போய் செய்யறதோ இல்லை காசு கொடுத்து வாங்க முடியாது. அப்போஸ்தலர் வாசிக்கணும் இல்லையா, அவங்க ஊழியம் செய்யும் பொழுது இவங்க பிசாசு ஓட்டுறதை பார்த்துட்டு பரியேசு தானே அவன் பேர் என்ன, சீமோன் என்ன பண்றான், வந்துட்டு காசு கொடுத்து நீங்க செய்யற மாதிரி நானும் என்ன பண்ணணும் செய்யணும். அப்ப இல்லப்பா, நீ தேவனுடைய வரம் சொல்லுவாங்க நினைக்கிறேன், தேவனுடைய வரத்தை நீ பணத்தினால வாங்கலான்னு பாரியா, உன்னுடைய பணம் முன்னோடு கூட நாசமாய் போகட்டும். அதை பணத்தினால வாங்கவும் முடியாது, கத்துக்கவும் முடியாது, வேற எந்த ஷார்ட் ரோட்லையும் செய்ய முடியாது. தேவன் நமக்கு என்ன சார், அவனை உனக்கு பகிர்ந்து கொடுக்கிறான். நமக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை நாம அவருடைய போஜனத்துக்கென்று, சபையின் போஜனத்துக்கென்று நம்ம செய்யும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் வசனம் தாஸ்பராக நாம் கண்களை மூடி கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடன் சொல்லுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். நமக்காக நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள், நமக்காக அவர் காயப்பட்டார், நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். ஆண்டவரே, நாங்கள் நினைவுக்கு வருகிறோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்கள் என்று சொன்னீங்களே, பாம்பை நான் நினைவு கூறுவோம். சிலுவையில எங்களுக்காக ஜீவனை தந்தீர். மெய்யாகவே எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய சாபங்கள் எல்லாம் நீ சிலுவையில சுமந்தி. எங்களுக்காக பலியானீரே, எங்களை எல்லா பாவங்களையும் நீங்கள் சுமந்தி எங்களை மெய்யாக விடுதலை ஆக்கினீர், எங்களை நீதிமான் ஆக்கி நம்முடைய பிள்ளையாக மாற்றினீர். ஆண்டவரே, அதை சிலுவையிலே நீங்கள் செய்து முடித்தீர். விலையேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்காக செய்து, பாவமே அறியாத நீர் எங்களுக்காக பாவமானீரே. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவே நீர் எங்களுக்காக சாபமானீர்.
இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோரப்பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவோ. மாபாவியம் என்னை நினைக்க மண்ணானே நான் மாத்திரமையா, மாபாவியம் என்னை நினைக்க மண்ணானே நான் மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே, தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. ஆண்டவரே, எங்களுக்காக மாசற்ற ரத்தத்தை சிந்தினி, நாங்கள் மரணத்தை நினைவு கூறுகிறோம், மரணத்தை தெரிவிக்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே, எங்களுடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே. இதை அறியாத மக்கள் இன்னும் எவ்வளோ பேர் உண்டு. தங்கள் வாழ்க்கையில நித்தியத்தை, அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. கோடி கோடி ஜனங்கள் உண்டு. அவங்களும் என்ன அறியன்னு தகப்பனே. நினைவு கூறுகிறோம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. அதை நாம் நினைவு கூர்ந்து அப்பத்தை புசிப்போம். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இதை நாம் நினைவு கூர்ந்து திராட்சரசத்தை பாருங்கள். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த நாள் கூட நாங்கள் உடைய பிள்ளைகளாக கூடி பாடி ஆண்டவர் வசனங்களை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வசனத்தை வாசிக்கிறவர்களாகவும் கேட்கிறவர்களாகவும் பிரசங்கிக்கிறவர்களாக மாத்திரமல்ல ஆண்டவரே, அதை நாங்கள் இருதயத்தை வைத்து அதன்படி வாழ்கிறவர்களாக, அதனால் கீழ்ப்படுதல்கள் கிருபை செய்யுங்க. நீர் எங்களுக்கு வரங்களை தருகிறவராக இருக்கிறீர். நீங்கள் தரும்போது நாங்கள் ஆண்டவரே அதை எங்களுடைய சுய ஆதாயத்துக்காக பயன்படுத்தாமல் தேவனை சபை பக்தி விருத்திக்காக, பிறனுடைய புரோஜனத்துக்காக தகப்பனே நாங்கள் பயன்படுத்துகிறோம். அது சரீரம் போல் நாங்கள் இணைந்து அப்பா, நாங்கள் யாரையும் எங்களுடைய இஷ்டப்படி ஒதுக்கிடாம தகப்பனே உமக்கு நாங்கள் இடம் கொடுத்து உம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து நாங்கள் ஒரு சரீரமாக ஆண்டவரை இயங்கி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தணும். அதே போல் ஆண்டவரை மற்ற ஆண்டவர் சரீரம் போல இயந்திக்க கிருபை செய்யுங்க ஆண்டவர். உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க கிருபை செய்யுங்க. நீர் விரும்புகிற ஒரு பாத்திரமாக, நீர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக இருக்க கிருபை செய்யுங்க. உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் கூட கலந்து கொண்டு ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க. நீர் ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. உங்களுடைய வார்த்தை நடத்துங்க. இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனியும் நீங்கள் நடத்துங்க. உங்களுடைய கரம் அவரோடு குறைந்து நடத்தட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் பாதுகாப்பும் பராமரிப்பு நம் யாவரோடும் உலகம் எங்கும் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரி விருந்து காத்து நடத்துவதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.